மக்களே, இப்போ நம்ம லைட்டை மாற்றுறதுக்கு வந்திருக்கோம். லைட் ஒன்று ஃப்யூஸ் போயிடுச்சு, அதான் மாற்றியாச்சு. அடுத்து ஃபேன் மாட்டணும். அப்புறம் லைன்லாம் கொடுத்தாச்சு, பாக்ஸ் அடித்து ஃபேனும் மாட்டியாச்சு, 2 ஃபேனு. இங்கே ஏர் கட்டன் வந்துடுச்சு. ஏர் கட்டனுக்கு சீலிங் கட் பண்ணி, அதுதான் சீலிங் பீஸு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஏர் கட்டனுக்கு லைனும் கொடுத்தாச்சு. லைன் கொடுத்து ஏர் கட்டனை ஒரு போல்ட்டை போட்டு மாட்டியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. லைனும் கொடுத்தாச்சு. மக்களே, இது வேறு சைட்டு. 3 ஃபேனு மாட்டணும் மக்களே. அதுக்கு தான் சுவிட்சு பாக்ஸு, ஷாக்கெட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் கனெக்டரு, அப்புறம் சுவிட்சு பாக்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், கேசிங்கெல்லாம் கொண்டு போய் இதை அடித்தாச்சு. இதுதான் நம்ம இப்போ அடித்தது கேசிங். அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு கொண்டு வந்து அப்புறம் இதில் கனெக்ட் பண்ணணும். இந்த டைரக்ட் லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைடு கொண்டு வந்து இங்கே வயரிங் கொடுத்தாச்சு. இங்கே பாக்ஸ் மட்டும் இதில் தான் லைன் கொடுத்தோம். பாக்ஸு மாட்டியாச்சு. அப்புறம் ஃபேன் வந்துருச்சு. ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ரெக்கை ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது, அதையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஜம்முன்னு ஃபேன் ஓடுது மக்களே. அப்புறம் இதுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் நம்ம ஏற்றணும், அதையும் ஏற்றியாச்சு. அவ்வளோதான். ட்ரேவை கொஞ்சம் மேலே தூக்கி மாட்டணும், அதே அந்த ஆல்ட்ரு ஒர்க்கையும் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன மக்களே, ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க, மறந்துடாதீங்க.